கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது. கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும். அவ்வாறு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவனை கடவுள் கைவிடாமல் காப்பாற்றுவார். இக்கடவுள் நம்பிக்கை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இது குறித்த கதை ஒன்று இம்மாவட்ட வழக்காற்று கதையாக மக்களிடையே இருந்து வருகின்றது. ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவன் கடவுள் மேல மிகுந்த பக்தியாக இருந்தான். காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் கடவுளை நினைத்து கொண்டுதான் இருப்பான். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே, இறைவனே, இன்றைக்கு எல்லாமே நல்லதா அமையணும், நீதான் எல்லாத்துக்கும் எனக்கு உறுதுணையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வேலைகளை தொடங்குவான். அதே போன்று இரவு படுக்க போகும்போதும் தான் செஞ்ச வேலைகளை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் படுப்பான். கடவுளும் அவனுக்கு ஒரு குறையும் வைக்கல. அவன் வேண்டியதை எல்லாம் கொடுத்தாரு. அவனும் கடவுளை தன்னோடு இருக்கிற ஒருத்தராகவே நினைச்சுக்கிட்டான். அப்படியே அவன் வாழ்ந்து வந்தான். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப முடியல. அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கற, என்னைய காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு அதை விட உடம்பு சரியில்லாம போய் அவன் இறந்துட்டான். இறந்தவன் மேலுலகம் போனான். அப்படி போனவன் கடவுளை பார்த்தான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். கடவுள் அவனை பார்த்து, வா, கடைசியில நீ என்கிட்டயே வந்துட்டன்னு வரவேற்றார். அவன் கடவுளை கும்பிட்டான். அதுக்கு பிறகு அவன் கடவுளை பார்த்து, கடவுளே, நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். அது என்னோட மனசுக்குள்ளார இருந்துகிட்டு அரிச்சுக்கிட்டே இருக்குது, நான் கேட்கலாமான்னு கேட்டான். கடவுளும், நீ தானே என்கிட்ட கேட்க போற, நல்லா கேளுன்னு சொன்னாரு. அவனும், கடவுளே, நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னைய கடைசி நேரத்துல கைவிட்டுட்டீங்களே, அது தப்பு இல்லையா? உங்களை நினைக்கிற என்னைய காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை இல்லையான்னு அழுதுகிட்டே கேட்டான். அதை கேட்ட கடவுள், என் கூட வா, நான் எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டேன்னு காட்டுறேன். அதை பார்த்துட்டு நான் எப்பவாவது கைவிட்டனான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு வானவெளியில கூட்டிக்கிட்டு போனாரு. வானத்துல இருந்து அவன் வாழ்ந்த இடத்த பார்த்தான். அப்ப 4 காலடி தடங்கள் தெரிந்தன. கொஞ்ச தூரம் போன உடனே 2 காலடி தடங்கள் மட்டுமே தெரிஞ்சது. உடனே அவன் அழுதுட்டான். அவன் அழுவதை பார்த்த கடவுள், ஏன்பா நீ அழுகின்றாய், காரணம் என்னன்னு கேட்டாரு. அதை கேட்ட அவன், கடவுளே, அந்த தடங்களை பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனேதான் எனக்கு அழுகழுகையா வருதுன்னு சொன்னான். கடவுள், அட, எந்த தடத்தை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாய்ன்னு கேட்டாரு. கடவுளே, இந்த பக்கம் இருக்கிற 4 காலடி தடங்களை பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டான். கடவுள், அதுவா, நீ போன போது நான் உன் கூடவே பாதுகாப்பா நடந்து வந்தேன். அதனாலதான் ஒரு காலடி தடத்தோட பின்னால் அடுத்த காலடி தடம் பின்தொடருது. அதுதான் அந்த 4 காலடிகளோட தடம். முன்னால போறது உன்னோட காலடி தடம், பின்னால வர்றது என்னோட காலடி தடம். இப்பவாவது நான் உன் கூடவே இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த பக்கம் பாருங்க, ஒரு காலடி தடம் மட்டுமே தெரியுது, அது என்னோடதுதான், பாத்துக்கிட்டீங்களா? நான் சந்தோஷமா இருந்த போது நீங்க என் கூடவே இருந்தீங்க, ஆனா எனக்கு கஷ்டம் வந்த பின்னால என்னைய விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகையா வருது. இப்படி என்னைய விட்டுட்டு போகலாமான்னு கேட்டுட்டு அழுதான். அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகையா வருது. இப்படி என்னைய விட்டுட்டு போகலாமான்னு கேட்டுட்டு அழுதான். கடவுள் அவனோட தோல்ல தட்டி கொடுத்து, ஏன்பா அழுகிறாய், இங்க பாரு, அந்த காலடி தடத்தை நல்லா ஒத்து பாரு, அது யாரோட காலடி தடம்னு தெரியும், நல்லா பாரு, பாத்துட்டியா, அது என்னோட காலடி தடம். உனக்கு துன்பம் வந்த போது உன்னைய என்னோட தோல்ல சுமந்துகிட்டு தெரிஞ்ச, அதனாலதான் என்னோட காலடி தடம் மட்டும் தனியா தெரியுது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் உன் கூடவே நான் இருந்தேங்கிறதுன்னு சொன்னாரு. அதை கேட்ட அவன், கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எப்போதும் என் கூடவே தான் இருந்திருக்கீங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். கடவுளும் அவனை தன் கூடவே அழைச்சிக்கிட்டு போயிட்டாரு. கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. இத முழுமையா நம்பணும். எதையும் முழுமையா நம்பினாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.